friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான இஞ்சி மிட்டாய் ரெசிபி. பொதுவாகவே இஞ்சி மரப்பா அப்படின்னா அது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிறது கொஞ்சம் சாஃப்டாக சாக்லேட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மிட்டாயெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது சாதாரண பெட்டி கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த மிட்டாயெல்லாம் கிடைக்கிது. தொடர்ந்து இருமல் இருக்கிறவங்க, அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மிட்டாயில் டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 1 மாதம் ஆனாலும் ஸ்பாயில் ஆகாது. அதாவது அதோட கலரும் மாறாது, அதோட டேஸ்ட்டும் மாறாது. வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஹெல்தியான இஞ்சி மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக இஞ்சி மிட்டாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி மிட்டாய் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 150 கிராம் அளவில் இருக்க இஞ்சி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சியோட தோலெல்லாம் சீவிட்டு அதை இந்த மாதிரி சைஸில் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண இஞ்சியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இஞ்சியை அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மிட்டாய் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இஞ்சியை பேஸ்ட் மாதிரி அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இஞ்சியை அரைக்கும்போது நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணாமல் தான் அரைக்கணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கையெடுக்காமல் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கண்டினியூஸாக வதக்கிட்டு இருந்தோன்னா பேஸ்ட் வந்து லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 400 கிராம் அளவில் இருக்க வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இஞ்சியில் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 150 கிராம் இஞ்சிக்கு 400 கிராம் அளவுக்கு வெல்லம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். வெல்லத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட கரும்பு சர்க்கரை இருந்தால் கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிங்க. நம்ம ஆட் பண்ண வெள்ளெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி மிட்டாய் செய்யும்போது நீங்கள் நெய்யை ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக், அதனால் நம்ம இந்த மிட்டாய் செய்யறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். வெல்லம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இந்த மிக்சர் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. 2 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டு இருந்தோன்னா மிட்டாய்க்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கு பாகுபதத்தை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த மிக்சரை ஊற்றி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண மிக்சர் வந்து தண்ணியோடு சேர்ந்து கரையாமல் மிட்டாய் பதத்துக்கு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ண வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கையெடுக்காமல் 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தேன் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அடுப்பை ஆஃபில் இருக்கணும். அவ்வளோதாங்க, இஞ்சி மிட்டாய் செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்சரை ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சிலிக்கான் ஷேப் மோல்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்சரோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே ஷேப் மோல்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சிலிக்கான் ஷேப் மோல்டு இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மிக்சரை நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே ஆற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மிட்டாய் நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஷேப் மோல்ட்லேருந்து மிட்டாயை நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அருமையான ஷேப்பில் இஞ்சி மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸுங்க சாக்லேட் கேட்கும்போது நம்ம மற்ற சாக்லேட்டை கொடுக்கறத விட இந்த மாதிரி உடம்புக்கு ஹெல்த்தியான சாக்லேட் டெய்லி ஒன்று கொடுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 மாதம் ஆனாலும் ஸ்பாயில் ஆகாத உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மிட்டாய் இது. அவ்வளோதாங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இஞ்சி மிட்டாயை ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான மிட்டாய் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.